வணக்கம் நண்பர்களே. நான் இதுவரைக்கும் தமிழில் என்னென்ன பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு அப்படின்றது மேலே நிறைய காணொளிகள் போட்டிருக்கேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இந்த தமிழ் சொல்லு, இந்த சமஸ்கிருத சொல்லுக்கு இதுதான் தமிழ் சொல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ மாதம் அப்படின்னா திங்கள், மாதம் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு திங்கள் அப்படின்றதான் தமிழ் சொல். இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த தெரிஞ்சுக்கிட்ட இந்த தூய தமிழ் சொல்ல எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதான் கேள்வி. இப்போ தூய தமிழ்ல பேசுறத நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தூய தமிழ்ல பேசும்போது ஆங்கிலம் கலக்காமலோ இல்லை சமஸ்கிருதம் கலக்காமலோ தூய தமிழில் பேசும்போது மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஏதோ புதுமையாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. வேற்று வேற்று கிரகத்திலிருந்து நாம் வந்துட்ட மாதிரி பார்ப்பாங்க. இப்போது இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தூய தமிழில் பேசணும், ஆங்கிலம் கலக்காமல் சமஸ்கிருதம் கலக்காமல் தூய தமிழில் பேசணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, யார் கூட பேசுகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பேசணும் அப்படின்னா, அவங்க கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பேசலாம். ஒரு சிக்கலும் இல்லை. உங்கள் உறவினர்களோடும் அதே மாதிரியே பேசலாம். அவங்க கூட நீங்கள் ஓரளவுக்கு தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, அதாவது 2 பேருக்கும் புரிகிற மாதிரி, அவங்களும் ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி சில தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இஷ்டமா, உனக்கு இஷ்டமா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நாம் உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு நாம் கேட்கலாம். இது மாதிரி ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியக்கூடிய சொற்களை, தூய தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்தலாம். நீங்கள் எடுத்த உடனே எனக்கு லட்டு வேணும் அப்படின்றத எனக்கு கோழினி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால் எடுத்த உடனே அந்த அளவுக்கு போவேனா, ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியக்கூடிய, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துங்க. சரி, இப்போ நாம் இந்த தூய தமிழ் சொல்ல பயன்படுத்துகிறத அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, நாம் எங்கெல்லாம் மேடையில் பேசுகிறோமோ, நமக்கு மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாம் தூய தமிழ் சொல்ல பயன்படுத்தணும். இன்னும் அங்கே இருக்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த தமிழ் சொல்லுக்கு, இந்த சமஸ்கிருத சொல்லுக்கு இதுதான் தமிழ் சொல் அப்படின்னு அவங்க கிட்ட நாம் வெளிப்படையாகவே சொல்லியே நாம் பேசலாம். இது மாதிரி நாம் ஒவ்வொரு மேடையிலையும் இது நாள் வரைக்கும் நாம் சாதாரணமாக பயன்படுத்திட்டு வந்த அந்த சமஸ்கிருத சொற்களுக்கு பதிலாகவும் ஆங்கில சொற்களுக்கு பதிலாகவும் இந்த தூய தமிழ் சொற்களை நாம் அவங்களுக்கு அறிமுகம் செய்யும்போது அவங்களும் அதை பழகிக்குவாங்க. அடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் தூய தமிழில் பேசணும். அவங்க தமிழில் தான் பேசுகிறாங்க, ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் பேசுகிறாங்க. ஆனால் சமஸ்கிருதம் கலக்காமல் தமிழில் பேசுகிறாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவங்க சமஸ்கிருத சொற்களையே தமிழ் சொற்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்களுக்கும் இதன் மீது விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்களும் தூய தமிழில் பேசுனாங்க அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு இது போய் சேரும். பெருவாரியான மக்கள் அதை கேட்கறதுனால அவங்களும் அந்த தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துறதுக்கு தொடங்கிடுவாங்க. அடுத்து தமிழர்கள் இந்த தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தணும், அவங்கள பயன்படுத்த வைக்கணும் அப்படின்ற பொறுப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆசிரியர்களுக்கு இருக்குது. பெரும்பாலான தமிழ் ஆசிரியர்கள் ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க சமஸ்கிருதம் கலக்காமல் தூய தமிழில் பேசுகிறாங்களா அப்படின்றது கேள்விதான். ஆசிரியர் இவையெல்லாம் தமிழ் சொற்கள், இவையெல்லாம் சமஸ்கிருத சொற்கள், இவையெல்லாம் ஆங்கில சொற்கள் என்று பிரித்து அவர்களுக்கு விளக்கி சொல்லும்போது பெரும்பாலான மாணவர்களுக்கு அந்த தூய தமிழ் சொற்கள் போய் சேரும். அவங்களும் அதை வேகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. சரி, ஆசிரியர்கள் செய்கிறது, அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் செய்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு இந்த தூய தமிழ் சொற்களை பேச்சு வழக்கில் பேசும்போது உங்களுக்கு சொல்கிறது கடினமாக இருந்தது அப்படின்னா, எழுதும்போது நல்லா கவனிங்க, எழுதும்போது அந்த சமஸ்கிருதத்துக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுங்க. லட்டு அப்படின்னு எழுதுறீங்க. இந்த லட்டுன்னு எழுதுனதுக்கு அப்புறம் அடைப்புக்குறியில கோழினி அப்படின்னு எழுதுங்க. இல்லைன்னா கோழினி அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்து லட்டு அப்படின்றத அடைப்புக்குறியில பிராக்கெட்ல எழுதுங்க.
நீங்கள் பேசும்போது ஓரளவுக்கு படித்தவங்க கிட்ட பேசுகிறப்போ முதல்ல சமஸ்கிருத சொல்ல சொல்லிடுங்க, அதுக்கு அடுத்து அதற்கு இணையான தமிழ் சொல்ல சொல்லிடுங்க. இல்லைன்னா தமிழை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இணையான சமஸ்கிருத சொல்ல சொல்லுங்க. ஏன்னா சமஸ்கிருத சொல்ல சொன்னாதான் அவங்களுக்கு வந்து புரியும். அதனால அதையும் பயன்படுத்துங்க. தூய தமிழ் சொற்கள் எல்லாமே வந்து நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் நாம் இது மாதிரி செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து ஆங்கில சொல். இப்போது நெகிழி அப்படின்ற சொல் வந்து புழக்கத்துக்கு வந்துருச்சு. நடைமுறையில் எல்லாருமே வந்து பொதுவாக படித்தவங்க எல்லாருமே நெகிழி அப்படின்றத வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் முதல்ல நாம் ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடைமுறைக்கு வர்றது வந்து ரொம்ப இலகுவாக மாறிடும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.